அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம் கண்ணுக்கே தெரியாமல் நம்மை சுற்றி வரும் மின்காந்த அலைகள், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். நாம் இன்று சாதாரணமாக பயன்படுத்தும் எலக்ட்ரானிக் சாதனங்களை, செல்போன் முதல் டிவி ரிமோட் வரை அத்தனையும் மின்காந்த சக்தியை கொண்டு இயங்குது. நம் கண்களுக்கு தெரியாம நம்மை சுற்றி இருக்கின்ற கிடைக்கும் கட்டளைக்காக காத்து நின்று அதை சரிவர நிறைவேற்றும் அலைகளே மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். மின்சக்தியும் காந்த சக்தியும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஒரு மின்கம்பியில மின்சாரம் பாயும் போது, அதாவது எலக்ட்ரிசிட்டி பாயும் போது, அதை சுற்றி காந்த புலம் உருவாவது என மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்சாரு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி முதலில் ஆராய்ந்த அதற்குரிய சமன்பாடுகளை தந்தவர் ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் என்னும் கணித மேதை. மின்புலம் காந்தப்புலம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக குறித்த வேகத்தில் அலைந்தால் ஆசிலேட் மட்டுமே அந்த மின்காந்த அலைகளை உண்டாக்கும். அதன் வேகம் வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர்களாகும். 3 லட்சம் மீட்டர்களாகும். அதாவது ஒளியின் வேகம் அதுதான். மிகப்பெரிய மின்காந்த அலை உருவாக்கி, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஜெனரேட்டர் நமது சூரியன் தான். சூரியன் ஒளியை மட்டும் வெளியிடல, அது தன் சக்தியை மின்காந்த அலைகளாகவே வெளியிடுது. அதில் ஒரு குறிப்பிட்ட நிறமாலை ஸ்பெக்ட்ரம் வீச்சில் ஒளியும் ஒரு பகுதியாகும். அதாவது நமக்கு சூரியனிலிருந்து வர்ற ஒளியும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். சூரியன் ஒளியை தருவதோடு அல்லாமல் ரேடியோ அலை, அதாவது ரேடியோ வேவ்ஸ், நுண்ணலை, மைக்ரோவேவ்ஸ், அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ், எக்ஸ்ரே மற்றும் காமா கதிர்கள் போன்ற காமா ரேஸ் போன்ற பல வகை கதிர்களை சக்தியாக வெளிப்படுத்துது. ரேடியோவில் பாட்டு கேட்பதும் ரேடார் போன்ற சாதனங்களை இயக்குவதும் ரேடியோ அலைகள். மின்காந்த அலை புரட்சி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரெவல்யூஷன் என்பது 19ஆம் நூற்றாண்டில் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் மற்றும் ஹென்ரி ஹெர்ட்ஸ் போன்ற அறிவியலாளர்களால் கண்டறியப்பட்டது. மின்காந்த அலைகளின் கோட்பாட்டின் அடிப்படையில் உலகளாவிய நவீன தொடர்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சியை குறிக்குது. அதாவது இந்த காலத்தில் செல்போன்கள் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குன்னா அது மின்காந்த அலைகளின் கண்டுபிடிப்பாக தான் இருக்கும். மின்காந்த அலைகளின் முக்கிய சிறப்புகள், அதன் பயன்பாடுகளை பார்க்கலாம். அதன் அடிப்படை தத்துவம் என்னன்னா, இவை மின்புலம் மற்றும் காந்தப்புலம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஒன்றையொன்று சார்ந்து அதிர்வதால் உருவாகும் ஆற்றல் அலைகளாகும். இவை வெற்றிடத்திலும் ஒளியின் வேகத்திலும் பயணிக்கக்கூடியது. பரந்த அலைவரிசை மின்காந்த நிறமாலை, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்பது வானொலி அலைகள், நுண்ணலைகள், அகச்சிவப்பு, கட்புலனாகும் ஒளி, புற ஊதா, எக்ஸ் கதிர்கள் மற்றும் காமா கதிர்கள் ஆகியவை உள்ளடக்கியது. தொலைத்தொடர்பு சாதனங்கள், வானொலி, ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்புகள், வைஃபை, ப்ளூடூத் மற்றும் கைபேசி, செல்லுலார் தொழில்நுட்பங்கள் மின்காந்த அலைகளை அடிப்படையாக கொண்டே இயங்குது. மருத்துவம் மற்றும் விண்வெளி, மருத்துவத்துறையில பயன்படும் எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ் கதிர்கள் மற்றும் விண்வெளி ஆய்வுகளில் தொலைதூர தொடர்புகளுக்கு பயன்படும் அதிநவீன செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்கள் யாவும் இதன் முக்கிய பங்களிப்பாகும். மின்காந்த அலைகளின் பயன்பாடுகளை பார்த்தா ரொம்ப அதிகம். இந்த காலத்துல அது இல்லாம வாழ்க்கையே இல்லைங்கிற அளவுக்கு மின்காந்த அலைகள் நமக்கு பல வகையில பயன்படுது. Thanks for watching. Please subscribe our YouTube channel.